நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஒரு காலத்தில் உறவுகள் என்றால் அதில் உண்மை இருந்தது. உன்னதமாக ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்ந்தார்கள். அதில் அன்று ஒருவர் இறந்துவிட்டால் அந்த குடும்பமே பல நாள் வேதனையில் மூழ்கி கிடக்கும். ஆனால் இப்போது உறவென்றால் பகை என்று இருக்கும் காலகட்டத்தில் உண்மை இல்லாத உறவு கூட்டத்தில் ஒருவர் இறந்த நாள் அன்று அங்கு இருப்பவர்கள் செல்போனில் கொட்டமடிப்பதை காண்கிறீர்கள். மாபெரும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் நேரடி கள ஆய்வு. நாட்டுப்பற்றாளன் இதழ். மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற ஊர்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மதுரை கிளை தலைவர் செய்தியாளர் சுகுமாரன் அவர்கள் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தரும் அடையாள அட்டை பெற்று இந்த ஜல்லிக்கட்டுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக படம் பிடித்து தொகுத்து அனுப்பிய நிகழ்ச்சி. அவனியாபுர ஜல்லிக்கட்டில் இறுதியாக 26 மாடிப்பிடி வீரர்கள் களம் கண்டனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் நமது நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளர் சுகுமாரன் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு வீடியோ புகைப்படம் எடுத்தார். இந்தியாவின் ஏற்றுமதி அதிரடி உயர்வு. ரூபாய் 3.47 லட்சம் கோடியை தொட்டு சாதனை. சர்வதேச அளவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த டிசம்பர் மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி நாட்டின் சரக்கு ஏற்றுமதி 1.87% அதிகரித்து 38.51 பில்லியன் அமெரிக்க டாலரை சுமார் ரூபாய் 3.47 லட்சம் கோடி எட்டியுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள தகவலின்படி நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான 9 மாத காலத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 2.44% அதிகரித்து 330.29 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. குறிப்பாக மின்னணு சாதனங்கள், பொறியியல் பொருட்கள், கடல்சார் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகிய துறைகள் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக திகழ்கின்றன. பிரதமர் மோடி முதலிடம். 71% மக்கள் ஆதரவுடன் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தேர்வு. ஜப்பான் பிரதமர் சனாயே தகைச்சிக்கு 2வது இடம். கல்வி கண் திறந்த சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் நக்சலேட்டியாரின் ஆதிக்கம் நீக்கப்பட்டதை அடுத்து கல்வி பணிகளை தொடங்கியது. அரசு இதுவரை பள்ளிக்கூடங்களில் இல்லாத ஊர்களில் தற்காலிக வகுப்புகள் அமைத்து பாடம் படிக்க துவங்கிய மாணவ மாணவியர். இன்று தை அமாவாசை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் சிறப்பு வழிபாடு. 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.